வணக்கம் நண்பர்களே, இது வீடியல் விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த வீர யுக நாயகன் வேள்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாரையும் பாரியின் பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. நாம கதை கேட்கறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா, கேள்விகள் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா நான் பதில் சொல்லுவேன். வாங்க கதை கேட்கலாம். வீர யுக நாயகன் வேள்பாரி செம்மாஞ்சேரலோட தலைய வெட்டிய கதைய பத்தி சோமபானத்தை குடிச்சுக்கிட்டே பாரி சொல்ல கேட்டுக்கிட்டு இருந்தாரு கபிலர். அந்த பானத்தை குடிச்ச மயக்கத்துல பாதியிலேயே கபிலர் தூங்கிடுறாரு. பாரி சொன்ன கதை எதுவுமே அவருக்கு ஞாபகத்துல இல்ல. ஆனா செம்மாஞ்சேரலின் தலைய பாரி சீவி எரிந்தது மட்டும் எப்படி நினைவில் இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. சோமபானத்தின் மேல முடியாத மயக்கத்தில் மூழ்கினாலும் அதனை கிழித்து நினைவின் ஆழத்துக்குள்ள இறங்கும் வல்லமை பாரியின் வாளுக்கு உண்டு அப்படின்றத கபிலர் புரிஞ்சுக்கிறாரு. அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். முருகனும் வள்ளியும் கொடுத்த காதல் பரிசான சோமப்பூண்டு பானத்தை பருகும் முன்னுரிமை காதலர்களுக்கு தான் உரியது. எவ்வியூரோட தலைவனே ஆனாலும் அதுக்கு கட்டுப்பட்டவன் தான். நாள்தோறும் அதிகாலை சோமப்பூண்டு போடப்பட்ட பெருந்தாழியில் நீர் எடுத்து ஊற்றும் பணியை முது பெண்கள் செய்வாங்க. அந்த நீர்ல சோமப்பூண்டு கொஞ்சம் கொஞ்சமா கரைந்து கலங்கி மயக்கும் மனத்தோட பானமா திரண்டிருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இணையர் இந்த காதல் பரிச கையிலேந்தி ஆட்டத்தை தொடங்கி வைப்பாங்க. அதுக்கு பின்னாலதான் மற்றவர்களுக்கு தரப்படும். சோமப்பூண்டு கிடைத்து இன்னைக்கு 5வது நாள். இன்றைய ஆட்டத்தை யார் தொடங்கி வைக்க போறாங்க அப்படின்னு பலரும் காத்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல பாரியின் மகளான அங்கவை உதிரன் கூட அரங்குக்குள்ள வரா. எவ்வியூர் முழுக்க தெரிஞ்ச கதைதான் இது. கொற்றவை கூத்தின் பொழுது தீக்களி பூசிக்கொண்டு நெருப்பில் இறங்கி ஆடினவள் அங்கவை தானே. தழலுக்குள் சுழலும் அந்த காதல் இணையர்கள் யாருன்னு அப்போ ஊராருக்கு தெரியல. ஆனா பாரி பார்த்த கணமே தெரிஞ்சுக்கிட்டான். சுடரும் நெருப்பில் சுற்றி சுழல்பவள் தன் மகள் அங்கவை என. ஆனால் அங்கவையோடு இணைந்தாடும் ஆடவன் யார் அப்படின்றதுதான் பாரிக்கு தெரியாமையே இருந்தது. அதுவும் அடுத்த சில நாட்கள்லே தெரிஞ்சுக்கிட்டான். பேரெலி வேட்டையின் பொழுதே உதிரன் பாரி கிட்ட சிக்கிட்டான். அவனது உடல் மொழி கண்டே உண்மை அறிந்தான் பாரி. இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலேயே கபிலரை பார்த்து கொள்ற பொறுப்பை உதிரனுக்கு கொடுத்திருந்தான் பாரி. கபிலர் கிட்ட பாடம் கேட்க எந்த நேரம் அவரோட குடில்ல தான் அங்கவை இருப்பா. அவருக்கு உதவி செய்ய அங்கேயே இருந்தான் உதிரன். பெரும் புலவனின் சாட்சியா செழித்து வளர்ந்தது அவங்களோட காதல். யாருக்கு யார் பாடம் கத்து கொடுக்கறாங்க அப்படின்ற குழப்பம் குடில்ல எப்பவுமே இருந்தது. அங்கவை போன்ற அறிவில் சிறந்த மாணவிக்கும் உதிரனை போன்ற அழகு நிறைந்த வீரனுக்கும் இடையில மொழி கற்று தரும் புலவன் சிக்கி தவிக்கிறாரு. அவங்க 2 பேரும் காதல் கொண்டிருக்கிறாங்க அப்படின்றது கபிலருக்கும் தெரியும். எனது குடிலில் இருக்கும் பொழுது கல்வி அறிதல் தாண்டி சிறு கவனச்சிதறல் கூட அங்கவை கிட்ட நான் பார்த்ததே இல்லை. அதே போலத்தான் உதிரனும் எனக்கான பணியை செய்யறத தவிர வேற எதிலும் ஈடுபாடின்றி விலகியே நிற்பான் அப்படின்னு அவங்க 2 பேரை பத்தியும் பெருமையா மற்றவங்க கிட்ட சொல்லுவாரு கபிலர். என்னதான் அவர் ஒரு பெரிய புலவரானாலும் காதலர்களின் விளையாட்டில் தான் என்னவா இருக்கிறோம் அப்படின்றது கண்டறிய முடியாது தானே. கபிலர் பாக்குறத மட்டுமே உண்மை அப்படின்னு நம்பிட்டு இருந்தாரு. உண்மையாகவே அவங்க 2 பேரும் காதல் கொள்கிறார்களா அப்படின்ற சந்தேகம் பல முறை கபிலருக்கு வந்திருக்கு. ஏன்னா இவங்க 2 பேருமே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தவிர வேற எதையும் செய்யறதில்ல அப்படின்னு அவர் நம்பினார். கபிலரை கண்ணை கட்டி விளையாட்டு காட்டியதுதான் அவங்க காதல் செழித்திருந்ததன் அடையாளம். புலவன் மனங்களுக்குள் ஊடுருவ தெரிந்தவன். அங்கவையின் கண்ணை பார்த்தே கதையை சொல்லும் ஆற்றல் கபிலருக்கு இருக்கு. ஆனாலும் அவரால் இவங்க 2 பேரும் பேசிக்கொள்ற மொழிய புரிஞ்சுக்க முடியல. காரணம், அந்த மொழி இயற்கையின் ஆதி ரகசியங்களை கொண்டிருந்தது. அங்கவை தனது கூந்தலுக்கு பூச்சூடி வருவதுதான் கபிலருக்கு தெரியும். ஆனா விரி இதழ் மலர் சூடுவதற்கு ஒரு பொருள், கூம்பு வடிவ பூச்சூடினால் சொல்லும் செய்தி வேறொன்று. 4 இதழ் கொண்ட மலர் சூடி வரும்போதெல்லாம் அங்கவையின் முகத்துல இருக்கிற பூரிப்ப கபிலரால புரிஞ்சுக்கவே முடியாது. சமதளத்தில் மன்னர்கள் ஆணிரையை கவர வெற்றி பூ, மீட்க கரந்தை பூ, போருக்கு முனைய வஞ்சிப்பூ, தாக்கியோரை எதிர்க்க காஞ்சிப்பூ,
வெற்றிக்கு வாகைப்பூ என புறக்காரணங்களின் அடையாளங்களாக பூக்களை சூடிக்கொண்டாங்க. பூக்கள் செடி கொடிகளின் அக அடையாளம். கிளைகளுக்கும் தண்டுகளுக்கும் இலைகளுக்கும் இல்லாத வண்ணமும் வாசமும் பூக்களுக்கு இருப்பது அதனால்தான். குறிஞ்சி காதல் நிலம். அந்த காதல் நிலத்துல நிகழும் காதல் விளையாட்டுக்கு பூக்களை விட சிறந்த தூதுவன் யாரா இருக்க முடியும்? பூக்கள் தான் செய்தியை சொல்லுது. பூக்கள் தான் உயிரையே கொல்லுது. ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறா கூந்தலை எந்த பூவுமே சூடாம வந்திருந்தா அங்கவை. மொழி பயிற்சியின் புதிய பாடத்தை தொடங்கும் நாள் அது. அங்கவை ஏதோ ஒரு மனச்சோர்வுல இருக்கிறா அப்படின்னு கபிலர் புரிஞ்சுக்கிறாரு. அதனால புதிய பாடத்தை தொடங்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு உதிரன் வெளியே போய் வரான். அங்கவை உட்கார்ந்திருந்த இடத்துக்கிட்ட அத்திக்காய் இருந்தது. பாடம் முடிந்து அங்கவை போன பின்னாலதான் அதை கபிலர் பாக்குறாரு. இது இங்கு எப்படி வந்தது அப்படின்னு குழம்பிய கபிலருக்கு அத்திக்காய் சொல்லும் செய்தி என்னன்னு தெரியல. அத்திக்காய் பூக்காமல் காய்ப்பது, வாழ்வின் ஒரு கட்டத்தை தாவி கடப்பதோட அடையாளம் அது. அங்கவையும் உதிரனும் காதலின் அடுத்த கட்டத்தை அறிய ஆசைப்பட்டதன் வெளிப்பாடுதான் அது. பூச்சூடாம அங்கவை வந்ததால உதிரன் அத்திக்காய் கொடுத்து தனது எண்ணத்தை சொன்னானா, அல்லது பூச்சூடாமலே வந்தவள் அத்திக்காய் கொடுத்து அழைத்து விட்டு போனாளா? காயை அறியாத கபிலர் காதலை எப்படி அறிவார்? கண்முன் நடக்கும் உரையாடலை கண் கொண்டு மட்டும் பார்த்துவிட முடியாது தானே. காதல் விளையாட்டில் இணையற்ற இணையரான அங்கவையும் உதிரனும் சோமப்பூண்டின் பானம் பருக அரங்குக்குள்ள நுழையிறாங்க. அங்கவை வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் நாணத்தோட தான் உள்ள நுழைஞ்சா. உதிரன் அமைதியான இயல்பை கொண்டவன். சிறுத்த கண்களை கொண்ட அவனது முக அமைப்பு யாரையுமே மயக்கக்கூடியது. உதட்டோரம் இருக்கும் சிறு குழி முகத்தில் எப்பொழுதும் ஒரு சிரிப்பு மலர்ந்திருப்பது போலவே தோற்றம் தரும். மகிழ்வு நீங்காத அழகன் அவன். அவன் மயங்கி கிடக்கும் அழகி அவள். உள் நுழைந்த 2 பேரை பார்த்ததும் பழச்சாற்றை ஊத்தி தர குவளைய எடுக்கிறா முதுமகள். ஆனால் அங்கவையோ அவள் எடுக்கும் குவளைய பார்க்காம சற்று தள்ளி எதையோ பார்த்துக்கிட்டு இருந்தா. அங்க என்ன பாக்குறா அப்படின்னு முதுமகளும் திரும்பி அந்த பக்கம் பாக்குறாங்க. நீர் கொண்டு வரும் பானை அந்த இடத்துல இருந்தது. முதுமகள் கையிலேந்திய குவளையை கீழே வைத்துவிட்டு அந்த பானையை பார்த்த பொழுது உதிரன் பானையை கையில் எடுக்கிறான். முதுமகளுக்கு வியப்பு தாங்க முடியல. தொடங்கும் பொழுதே பானையிலா என்றாள். ஆம், வேறு வழி இல்ல, இப்பெருந்தாழையை தூக்கி செல்ல முடியாதல்லவா அப்படின்றான் உதிரன். முதுமகளால சிரிப்பை அடக்க முடியல. நாங்கள் காதலர்களான பிறகு முதன் முறையா இப்போதான் சோமப்பூண்டு கிடைச்சிருக்கு. இந்த சிறு குவளையில வாங்கி என்று தீர்க்க என்னோட கனவை. இவ்வளவு ஆர்வம் கொண்ட நீங்க 5 நாட்களா ஏன் வரல அப்படின்னு கேக்குறா முதுமகள். உதிரன் சொல்றான், நான் கபிலருக்கு உதவியாளன். அவரை பானம் அருந்த செய்து மகிழ்விப்பதுதான் பாரி எனக்கு இட்டுள்ள கட்டளை. எழ முடியாத மயக்கம் கொண்டு அவர் துயிலும் நாளுக்காக காத்திருந்தோம். இன்றுதான் அது வாய்த்தது. பேசிக்கிட்டு இருக்கும் போதே அடுத்த இணையர் உள்ளே நுழைகிறாங்க. அவங்க நீலனும் மயிலாவும். சோமப்பூண்டு கிடைத்த செய்தி பரம்பு நாடு முழுவதும் பரவிச்சு. எல்லா ஊர்களில் இருக்கும் காதலர்களும் எவ்வியூர் புறப்பட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. செய்தி வேட்டுவன் பாறைக்கு போய் சேர்ந்த கணத்துல இவங்க புறப்பட்டு வந்து சேர்றாங்க. அதனாலதான் 5ஆம் நாள் காலையிலே வர முடிஞ்சது. நீலனும் மயிலாவும் காதல் கொள்ள தொடங்கிய பிறகு முதன் முறையா இப்போதான் சோமப்பூண்டு கிடைச்சிருக்கு. அரங்குக்குள்ள முதல்ல நுழைஞ்சா நீலன். தொடர்ந்து மயிலா வந்தா. மயிலாவை பார்த்ததும் முதுமகளுக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் அச்சம் எட்டி பாக்குது. நீலன் அதிசிறந்த வீரன் என பரம்பெங்கும் அறியப்பட்டவன். அவனை வீழ்த்திய வல்லமை கொண்டவளை பற்றி அதை விட அதிகமா அனைவருக்கும் தெரியும். அரங்கினில் நுழைந்ததும் சோமப்பூண்டின் மனம் நீலனின் மூக்கில் ஏறியது. சற்றே காரத்தன்மையோடு இருக்குமோ என தோன்றிய கணத்தில் அதன் தன்மை வேறொன்றாகப்பட்டது. இதுவரை உணராததாக இருக்கிறதே என்று நினைக்கும் பொழுதே அவன் கிறக்கத்தில் மூழ்கத் தொடங்குறான். அங்கவையும் உதிரனும் இதுவரை பருகவில்லையே தவிர 5 நாட்களாக இந்த வாடையை நுகர்ந்து பழகிட்டாங்க. ஆனா நீலனும் மயிலாவுக்கும் அப்படி இல்லை. நுகர்வதே இவ்வளவு கிறக்கம் கொடுக்குமானால் அருந்தினால் என்ன ஆகும்? கிறக்கம் விலக்கி ஊற்றி கொடுக்கும் முதுமகளின் அருகில் வந்தாங்க 2 பேரும். இவங்க 2 பேரும் பானையைத்தான் தூக்குவாங்க அப்படின்னு நினைச்ச முதுமகள் குவளைய ஓரத்துல வச்சுட்டு இன்னொரு பானையை எடுக்கிறா. நீலன் முதுமகளையே பார்த்துக்கிட்டு இருந்தான். என்ன இப்படி பாக்குற? பானையைத்தானே எதிர்பார்த்த, அதைத்தான் எடுக்கிற அப்படின்னா. நீலனோ, இல்ல, நாங்க பானையை எதிர்பார்த்து வரல அப்படின்னா. அப்புறம் எதை எதிர்பார்த்து வந்தீங்க? இவங்க 2 பேரை போல பெருந்தாழிய தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சு வந்தீங்களா அப்படின்னு கேட்டுட்டு சிரிக்கிறா.
உதிரனும் அங்கவையும் உடன் சிரிச்சாங்க. நீலன் சொன்னா, அவங்க நிலை கொண்டுள்ள இடம் எவ்வியூர், அதனால அவங்களால பெருந்தாழியை தூக்கிட்டு போக முடியும். ஆனா நாங்க வேட்டுவன் பாறைக்கல்லவா போகணும், அவ்வளவு தொலைவு எப்படி தூக்கிட்டு போக முடியும்? கொஞ்சம் வியப்போட முதுமக கேக்குறா. அப்படின்னா என்ன செய்யலாம்னு வந்திருக்கீங்க? முதுமகள் சொல்லி முடிக்கும் முன்பே மயிலா சொல்றா, சோம பூண்டையே எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு. அதிர்ந்த முதுமகள் சட்டென்று அருகிருந்த கம்பை தூக்குறா. பாய்ந்து வந்து அந்த கம்பை பிடித்த மயிலா சொல்றா, இது காதல் பரிசு, முருகன் எவ்விக்கு கொடுத்தது. பருகும் நீரை அல்ல, உருகும் பூண்டினை. கொடுக்கறதும் வாங்குறதும் காதலர்கள் செய்து கொண்ட செயல். இடையில் முதுமகள்கள் ஏன் நுழைஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நீலனை பார்த்து, நீ போய் சீக்கிரமா அதை எடுத்துட்டு வா அப்படின்றா. பூண்டை எடுக்க தாழி நோக்கி பாயிறான் நீலன். எங்கிருந்து அப்படி ஒரு குரல் வந்ததுன்னு தெரியாது. அரங்கமே அதிரும்படி பெரும் குரல் கொடுக்கிறா முதுமகள். குரலை கேட்டதும் வெளியில இருந்த வீரர்களும் மற்ற முதுமகள்களும் உள்ளே நுழையிறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு யாருக்குமே புரியல. யாரையும் கட்டுக்கடங்காம செய்யும் ஆற்றல் இந்த பூண்டு பானத்துக்கு இருக்கு. அதனோட மனம் உருவாக்கிய கிறக்கமே இவ்வளவு வெறிக்கொள்ள செய்யுது. நிலைமையை எப்படி சமாளிக்க அப்படின்னு சிந்திச்ச முதுமகள், சிக்கலை பெரிதாக்க வேணாம் அப்படின்னு முடிவு செஞ்சு சட்டென குவளையை நீட்டியபடி, முதல்ல இத குடி, என்ன செய்யலாம் அப்படின்னு பின்னால முடிவு செய்வோம் அப்படின்னு நீலனை நோக்கி நீட்டுறா. கொஞ்சம் தள்ளி இருந்த மயிலா முதுமகளோட தந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டா. அதை வாங்கி குடிக்காதே அப்படின்னு கத்துறா. மயிலாவோட சொல் அவனோட காதுல விழும்பொழுது பருகிய முதல் மிடரு தொண்டையை கடந்து கீழிறங்கிட்டு இருந்தது. இனி அவனை கையாள்றது எளிது. அவனின்றி மயிலாவால மட்டும் இந்த உரிமை போரை நடத்த முடியாது அப்படின்றது முதுமகளுக்கு நல்லாவே தெரியும். முதுமகளுக்கு வேத்து அடங்குது. கன நேரத்துல சூழலே மாற தெரிந்ததே அப்படின்னு தவிச்சு போறா. சினம் உச்சத்தில் ஏறியபடி ஒரு பார்வை பாக்குறா மயிலா. அவளது பார்வை பொருட்படுத்தாத போல அந்த பக்கம் திரும்பி கொண்டாள் முதுமகள். சற்று நேரம் கழித்துதான் மீண்டும் திரும்புறா. பானையை ஏந்தியபடி அரங்கை விட்டு வெளியேறிட்டு இருந்தாங்க நீலனும் மயிலாவும். அவங்களுக்கு முன்னாலேயே அங்கவையும் உதிரனும் வெளியேறியிருந்தாங்க. வெடத்தப்பூவின் இலை எள்ளு செடியின் இலையை விட மிக சிறியதாகவும் ஊசியாகவும் இருக்கும். 4 நிலைகளில் 4 நிறங்களை காணும் வெடத்தப்பூ 4 தன்மையிலும் 4 சுவைகளை உடையதாகவும் இருக்கும். அந்த சுவை 4 விதமான நறுமணங்களை வீசும். சின்னஞ்சிறு செடி ஒன்று நிறம், மனம், சுவை என அனைத்தையும் விதவிதமாய் வெளிப்படுத்தி இயற்கையின் குதூகலத்தை நிகழ்த்தி காட்டும். தும்பிகளும் வண்டுகளும் வெடத்தப்பூவை கண்டு கொஞ்சம் குழப்பமடையும் அப்படின்னு சொல்வாங்க. அந்த குழப்பத்துக்கு காரணம் நிறமா, மனமா, சுவையா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அது ஒரு வியப்புறும் தாவரம். அதனால்தான் வெடத்தப்பூவை காதலர்களின் பூவாக வேளிர் குலம் நினைச்சிட்டு இருந்துச்சு. பரம்பின் காதலர்கள் வெடத்தப்பூவின் அருகில் அமர்ந்தே தங்களின் காதலை பரிமாறிக்குவாங்க. வெடத்தப்பூவின் அருகில் அமர்ந்திருப்பவர்களை வெடலைகள் என்றும், அந்த பருவத்தை வெடலை பருவம் என்றும் பரம்பின் மக்கள் அழைப்பாங்க. மயக்கும் பழச்சாற்றை பானையோடு தூக்கி போன வெடலைகள் வெடத்தப்பூ தேடியே அலைவாங்க. உதிரனும் அங்கவையும் எவ்வுயூரின் கிழக்கு பக்க சரிவுல வெடத்தப்பூவை கண்டு அங்க போய் உட்கார்றாங்க. நாம அந்த பக்கம் போக வேணாம் என சொல்லி வடப்புறம் சென்ற நீலனும் மயிலாவும் சிற்றோடையின் ஓரம் அந்த செடியை கண்டறிந்து உட்கார்றாங்க. குறிஞ்சி நிலமே காதல் நிலம்தானே. அதிலும் வெடத்தப்பூ குறிஞ்சியின் குறியீடு. நீர்க்குமிழி கதிரவனின் ஒளிப்பட்டு பல வண்ணங்களை குழைத்து காட்டுவதை போலத்தான் வெடத்தப்பூவும். அது இதழ்கள் போர்த்தப்பட்ட வண்ண குமிழி. வள்ளியும் முருகனும் வேங்கை மரத்தின் அடிவாரத்துல அமர்ந்திருந்த பொழுது அருகிருந்த வெடத்த செடி அரும்பு விட்டிருந்ததாம். அரும்பின் நிறம் பச்சை. தேனை நுனிநாக்குல தொடுவதை போல அதோட சுவை. முதல்ல அந்த சுவை வள்ளி கூந்தலில் சூடியுள்ள பூவிலிருந்து தான் வருதோ அப்படின்னு நினைச்சானா முருகன். தோளில சாஞ்சிருந்த வள்ளிக்கோ முருகனின் தனித்த மனம் இதுதானோ அப்படின்னு தோணுச்சான். காதல் இப்படித்தான், தேடலில் தொடங்கி தொலைவதில் முடிவடையும். முருகனும் வள்ளியும் கண்டடையாமலே தொலைஞ்சு போயிட்டாங்க. இந்த கதையை உதிரன் சொன்ன பொழுது அங்கவை ஆர்வத்தோட கேட்டுட்டு இருந்தா. பச்சை நிறத்துக்கு ஒரு குணம் உண்டு. குறிஞ்சியின் அடிநிறம் பச்சை. நீர் எல்லா நிறமமாகவும் மாறும். ஆனாலும் நீரின் நிறம் சருகு வெண்மை. அது போலத்தான் குறிஞ்சியின் நிறமும். காதல் கொள்ள தொடங்கும் காலத்தில் இளமை செழித்து கிடக்கும் பச்சையம்தான் உடல் எங்கும் மிதந்து கொண்டிருக்கும். அவ்வளவு நேரமும் அவள் சொல்றத கவனிச்சுக்கிட்டு இருந்த உதிரன் கேட்கிறான், காதலின் துளிர்பருவம் பச்சை நிறத்தாலானதா? ஆம் என்றாள் அங்கவை.
மயிலாவின் மடியில் தலை வைத்து சிற்றோடையில் கால் நீட்டி படுத்திருந்த நீலன் சொல்றான், வள்ளியையும் முருகனையும் ஒரு சேர மயக்கியது வெடத்தப்பூ. அதனால தான் கையில் இருந்த பூண்டை எவ்விகிட்ட கொடுத்து அனுப்பிட்டாங்க. அந்த பூண்டை விட பெரும் மயக்கத்தை வெடத்தப்பூ உருவாக்கி இருக்கும். அதை கேட்டுக்கிட்டே நீலனின் தலைமுடிய கோதிக்கிட்டு இருந்த மயிலா சொல்றா, நீரில் கரையும் பூண்டினை விட காற்றில் கரையும் பூவின் மயக்கம் எதிர்கொள்ள முடியாததாகத்தானே இருக்கும். பதில் கேட்டு இளஞ்சிரிப்ப உதுத்தான் நீலன். ஏன் சிரிக்கிற? மடியில் தலை வைத்து மயங்கி கிடக்கிறவங்கிட்ட மயக்கத்தை பத்தி பேசுறியே அப்படின்னு தான். கொஞ்ச நேரம் அவனையே பார்த்துக்கிட்டு இருந்த மயிலா சொல்றா, மயங்கிய ஒருவனின் கண்களில் இவ்வளவு துடிப்பு இருக்காது. அது மட்டுமல்ல, மயங்கியவனின் கைகள் இந்த வேலையை செய்யாது. சட்டென கையை விலக்கிய பொழுது சிரிப்பு கொட்டுது. மயங்கி சிரித்தபடி நீலன் சொல்றான், பூவோ மதுவோ எல்லாம் நினைவை உதிரச் செய்யும் மயக்கங்களைத்தான் உருவாக்கும். காதல் மட்டும்தான் மயங்க மயங்க நினைவை செழிக்க செய்யும். எவ்வளவு மயங்கினாலும் உணர்வு புலன்கள் மயங்குவதில்லை என்பதை நீலன் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது மயங்காத மயக்கம் கொண்டிருந்த மயிலா கேட்கிறா, மயங்கினாலும் முடியாத விளையாட்டா இது? மன அளவில் இது முடிவுறாது. நீர் வற்றினாலும் ஓடையின் குணம் மாறாதல்லவா? காதலும் அப்படித்தான். சொல்லும் போதே அவளோட உடல் அவன் மீது சரிந்து கீழிறங்குது. அவ சொல்றா, வெள்ளம் ஓடினாலும் ஓடையின் குணம் மாறாது தானே. கண்ணுக்கு முன்னால இருந்த வெடத்தப்பூ மொட்டாகி நீல நிறம் கொண்டிருந்தது. நீலத்துக்கு புளிப்பு சுவை ஒன்றுண்டு. அதனை முகர்ந்தபடி நீலன் சொல்றான், எல்லா சுவையும் காதல் சுவைதானே. நீரில் மிதந்தபடி மயிலா கேட்கிறா, காதலின் சுவை நுகர்வதா சுவைப்பதா? இரண்டுமில்லை, உணர்வது. நீலன் சொல்லும் விளக்கத்தை மயிலாவால ஏத்துக்கவே முடியல. மறுத்து தலையாற்றா. உனது நுனி நாக்கு எப்பொழுதுமே துவர்க்கும் சொல்லி நிறுத்துறா. நீலன் வியப்போட பாக்குறான். அதனை என்று உணர்ந்தேனோ அதன் பின் துவர்ப்பு எல்லாவற்றையும் உனது சுவையாகவே உணர்கிறேன். நாவற்பழம் தின்ற பின் நடுநாக்கில் படியும் நீலம் போல முத்தம் நீங்கிய பின் உனது துவர்ப்பே என் நினைவெங்கும் படிந்து விடுகிறது. நீலன் கண் இமைக்காம அவளை பார்த்துக்கிட்டு இருந்தான். மயிலா சொல்றா, துவர்ப்பே என் உடல் எங்கும் பரவி நிற்கும் சுவை. மகிழம்பூதான் துவர்ப்பு சுவையுடையது அப்படின்னு மனிதர்கள் பேசிக்கொள்கிறார்கள். இந்த மயிலாவின் சுவையும் துவர்ப்பு தான். அவள்தான் நீலனை விழுங்கியவளாயிற்றே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நீலனை விழுங்கி கொண்டுதான் இருந்தா. மகிழ்ந்தபடி நீலன் சொல்றான், எனது சுவை துவர்ப்பு என்றாயே, உனது சுவை என்ன தெரியுமா? சிவந்த முகம் சற்றே வெட்கப்பட துவங்கியது. நீ கண்டறிந்து விட்டாயா? எப்பொழுதோ அவன் சொல்லுவான் அப்படின்னு மயிலா காத்துட்டு இருந்தா. கொஞ்சம் அமைதி நீடிக்குது. நீலன் சொல்ற வார்த்தைகளுக்காக காத்துட்டு இருந்தா மயிலா. ஆனா நீலன் கொஞ்சம் பின்னால இருந்த வெடத்த பூவை காமிக்கிறான். வெடத்த பூவின் மொட்டு பருத்து மஞ்சள் நிறத்துல இருந்தது. மஞ்சள் நிற பூவின் இன்மனம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுதான் உன்னோட சுவை அப்படின்றத நீலன் குறிப்பால் உணர்த்திய பொழுது இரையை மொத்தமா விழுங்க முயற்சி செஞ்சா மயிலா. நீலன் பக்கம் திரும்பிக்கிட்டே மயிலா கேக்குறா, பெருந்தாழிக்குள் இருந்து சோம பூண்டை எடுப்பாயின்னு நினைச்சேன், ஏன் எடுக்காம விட்ட? மறுமொழி சொல்லும் நிலையில் அவன் இல்லை. ஆனா ஓசை கேட்டதும் கையில் இருக்கும் ஆயுதத்தை தூக்கி பிடித்து ஒலி எழுப்பவில்லைன்னா வீரன் களத்துல இல்லை அப்படின்னு பொருளாயிடும். அவன் பதில் சொல்றான், எடுக்கிற எண்ணத்தோட தான் தாழி நோக்கி பாஞ்சேன். ஆனா சட்டென காலம்ப நினைவுக்கு வந்தான். திரையர்குடி முதன் முறையா எவ்வியூர் வந்திருக்கு. சோம பூண்டின் மொத்த பானமும் அவங்களுக்கானது அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் எடுக்கல. கொஞ்சம் இடைவெளிக்கு பின்னால மீண்டும் மயிலா பேச துவங்குறா. தலைமாட்டுல யாருக்கும் கிடைக்காத சோம பூண்டின் பானத்தை கொண்டு வந்து வைத்திருந்தும் ஏன் 2 பேரும் அதை பருக வேண்டும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. சின்ன சிரிப்போடு நீலன் சொன்னா, காதலை விட மயக்கம் கொடுக்கும் ஒன்னா அது இருந்திருக்குமே. ஆனால் முருகனும் வள்ளியும் அதைத்தானே கொடுத்திருப்பார்கள். அதனை எவ்வியிடம் கொடுப்பானேன்? காதல் கொண்டவர்களுக்கு மயங்கவும் கிறங்கவும் மூழ்கவும் இன்னொன்று தேவையா என்ன? நீலனின் விளக்கத்தை தொடர்ந்து அமைதி நீடிக்குது. பேச்சற்றவனா ஆண் ஆவதும் மொழியற்றவளா பெண் மாறுவதும் காதலின் தேவை. இப்ப உதிரனும் அங்கவையும் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். காதலின் நிறம் பச்சையா என கேட்டான் உதிரன். துளிரின் நிறம் பச்சை, செழிப்பின் நிறம் பச்சை, இயற்கை நிறம் பச்சை. எனவே காதலின் நிறமும் தொடக்கத்தில் பச்சைதான், பின்னர் தான் வெடத்தம்பூ போல அதுவும் மாறுகிறது என்றாள் அங்கவை. செடி கொடிகளைப் போல மனிதனும் நிறம் மாறுவானா? அங்கவை சொன்னார், மனித உடலுக்கு நிறம் மாற தெரியாது, ஆனால் நிறத்தை சுரக்க தெரியும்.
விடை இன்னும் வியப்ப கொடுக்குது. ஆனாலும் அவனோட அறிவுக்கு எட்டாததா அது இருந்துச்சு. கபிலரின் மாணவியாய் காதலை சொல்லித்தர முயற்சிக்காதே, காதலியாய் உடன் இணைந்து கண்டறிய முயற்சி செய். அவன் சொல்றதும் சரிதான் அப்படின்னு அங்கவைக்கு தோணுது. என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திக்கிறார். உதிரனின் ஆர்வம் சற்றே வேகம் கொண்டிருந்தது. மனித உடலுக்குள்ள வண்ணங்கள் சுரப்பதை அறிய வழி உண்டா? எத்தனையோ வழிகள் உண்டு. ஒவ்வொரு உடலுக்கும் தகுந்த மாதிரி அது மாறும், மலரும். உதிரனின் முகத்தில் வியப்பே தெரிஞ்சிச்சு. எப்படி அவனுக்கு விளங்க வைக்கிறது அப்படின்னு சிந்திச்ச அங்கவை சற்றே நெருங்கி உதிரனின் கன்னத்தை இரு கைகளாலும் அள்ளி பிடிக்கிறார். சிந்தனையின் வழியே அறிய எவ்வளவு முயன்றாலும் பிடிபடாத காதல் சின்ன தொடுதலில் எல்லாவற்றையும் அறிய செய்து விடுகிறது. அங்கவை உதிரனை தொடுவதொன்றும் புதிதல்ல. உடல் முழுவதும் பூத்து அடங்குது உதிரனுக்கு. கைகளில் ஏந்திய உதிரனின் முகத்தை உற்று பார்த்தபடி அங்கவை சொல்றா, காதல் மலரத் தொடங்கும் கணம் உனது கண்களின் நரம்புகளில் பச்சை நிறம் ஓடி மறைகிறது. இப்படி ஒரு விளக்கத்தை உதிரன் எதிர்பார்க்கவே இல்லை. காதலின் தொடக்க நிறம் பச்சை என்று அதனால்தான் சொன்னாலா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அங்கவையின் கண்ணமைந்த தனது கைகளில் அருகில் கொண்டு சென்றான். உதிரன் கன்னத்திலிருந்து கை விலக்கி தன்னை நோக்கி வரும் அவனது இரு கைகளையும் இறுக பற்றினாள் அங்கவை. உதிரனுக்கு ஒண்ணுமே புரியல. காமம் நுழையும் கணம் உனது விரல்களின் அடிநகம் நீளம் கண்டு கருக்கிறது என்றாள் அங்கவை. மயக்கத்தில் மூழ்கிய உதிரன் காதல் விலக்கி சட்டென தனது விரல்களின் அடிநகம் பார்க்க தோணுது. நாணங்கொள்ள செய்யும்படி அவனை உற்று பார்த்த அங்கவை சொல்றா, காமம் தழைக்கும் இந்த கணம் உனது முகத்தில் மஞ்சள் பூத்து கலைகிறது. காதலை இணைந்து பருகலாம், ஆனால் இணைந்து பயிலக்கூடாது அப்படின்னு அவனுக்கு தோன்றிய பொழுது அங்கவை தொடர்றா. காமம் பொங்கி பூக்கும் கணம் சொல்லி நிறுத்துறா. கிறங்கிய உதிரனுக்கு மூச்சு நிக்கிறது போல இருந்தது. சற்றே உயிர் பெற்று மயங்கிய குரலில் கேட்கிறான், சொல், என்ன நிறம்? சற்றே விட்டு விலகி அவனது கன்னத்தில் ஒரு அடி அடித்து விட்டு சொல்றா, பார்க்காததை எப்படியடா சொல்ல முடியும்? இப்படி உதிரனும் அங்கவையும் நீலனும் மயிலாவும் வெடத்தம்பூச்செடிக்கு அடியில உட்கார்ந்து காதல் செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து நன்றி கூறி விடை பெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.